ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நம்பிக்கை வைத்தவர்களை அவர் என்ன செய்கிறாரா? விடுவிக்கிறார். பிதாக்கள் என்றால் ஆதி பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற இந்த முற்பிதாக்கள் என்ன செய்தாங்க? கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்தாங்க, நம்பின அவர்களை விடுவித்தார். ஆமேன். ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணி எல்லா காரியத்திலும் விடுவித்து ஆசீர்வதித்து உயர்த்தினார். அதே போல யாக்கோபு, ஈசாக்கு என்பவர்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியத்திலும் அவர்கள் கர்த்தரையே நம்பியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களை எல்லா இக்கட்டுக்கு நீங்களாக்கி விடுவித்து மீட்டார். இஸ்ரவேல் ஜனங்களும் கூட எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்க என்ன செய்தாங்க? அந்த சுமைகளினால் அவர்களை சில காரியங்களை கொடுத்து அவர்கள் என்ன செய்தாங்க? அடிமைப்படுத்தினாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு என்ன செய்தார்? கர்த்தர் அவர்களை விடுவித்தார். யாத்திராகமம் 6வது அதிகாரத்தில் நான் வாசிப்பீங்கன்னா, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து. ஆமேன். எகிப்தியர் அவர்களை சுமைகளை அவர்கள் என்ன செய்தாங்க? கஷ்டப்படுத்தினாங்க. அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், பெருமூச்சோடு கூப்பிட்டார்கள். கூப்பிடும்போது என்ன செய்தாரா? கர்த்தர் அவர்கள் மேலே சுமத்தின சுமைகளை எல்லாம் நீக்கி அவர்களை விடுவித்தார். எப்படி அவர்களை விடுவித்தாரா? ஓங்கிய கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா தண்டனையினாலும் அவர்களை என்ன செய்தார்? மீட்டார். ஆமேன். எகிப்தியர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் அவருடைய கரத்தை நீட்டி இஸ்ரவேல் ஜனங்களே என்ன செய்தார்? விடுவித்தார். அதே போல் நீங்கள் தாவீது ராஜாவும் கூட பார்த்தீங்கன்னா, அநேக இடத்துல கர்த்தரை நம்பினதுனால அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி அவனை மீட்டார். ஆகவே இந்த வேளையில் நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை எல்லா சத்துருவின் கைக்கும் நீங்களாக்கி மீட்பார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வேதத்தில் நிறைய இடத்துல பார்ப்பீங்கன்னா, கர்த்தரை நம்பாதபடி சில வேளைகளில் சில நபர்களை சிலர் நம்புகிறாங்க. நம்பும்போது அதனால கூட நிறைய ஆபத்துகள் வரும். வேதத்தில் எரேமியா 49:4 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, உன் செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தியே. சிலர் என்ன பண்ணுவாங்களாம்? அவங்க செல்வத்தை நம்புவாங்களாம். செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தின். அதனால அவளுக்கு என்ன வந்ததுன்னு அதை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, எரேமியா 49:4, உன் பள்ளத்தாக்குகள் கரைந்து போகிறது, நீ உன் செல்வத்திலே பெருமை பாராட்டுகிறீங்க. அநேகர் அவர்களுக்குள்ள செல்வத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களெல்லாம் அவர்களுடைய செல்வம் என்ன செய்யும்? ஒரு நாள் கரைந்து போகும் என்று பார்க்கிறோம். அடுத்து சங்கீதம் 41:9 அதிகாரம் 9வது வசனத்தில், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். கர்த்தரை நம்பினா நம்ம வாழ்க்கையில ஒரு மீட்பு, ஒரு விடுதலை. ஆனா சிநேகிதனை நம்புறாங்க சிலர். அப்போ அவன் என்ன செய்வானா? நான் நம்பினவனும். சிநேகிதனை நம்பும்போது அவன் என்ன செய்வான்? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் குதிங்காலை தூக்குவான். ஆகவே நான் யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்ல, வேதம் சொல்லுது, உன் மடியிலே படுத்திருக்கிற உன் மனைவியை கூட நீ நம்பாதே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சிம்சோன் பாருங்க, இந்த தெளிலால் மடியில் படுத்திருந்து அவனுடைய சீக்கிரட்டை எல்லாம் கறந்தான். அநேகர் அப்படித்தான். யாரையுமே இந்த உலகத்தில் நம்புவதற்கு இல்லவே இல்லை. எல்லாமே சுயநலமுள்ள இந்த உலகமாக இருக்குது. ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்கிறாங்க? நம்மக்கிட்டே வர்றாங்க. ஆதாயம் இல்லைங்கும் போது, நம்ம மூலமாய் அவங்களுக்கு காரியம் இனிமேல் எதுவும் தேவையில்லைங்கும் போது அந்த இது என்ன செய்கிறாங்க? அப்படியே கட் பண்ணி விடுறதுக்கு யாருமே இன்றைக்கு அஞ்சுவதே இல்லை. சிலர் பாருங்கள், சில இடத்துல கூட நம்மளை இவங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறதுல கூட அவங்க என்ன செய்கிறாங்க? அதான் அவங்களுக்கு ஒரு தரக்குறைவாக நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நாட்கள் தான் இந்த உலகத்தில் இருக்குது. ஆகவே நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நீங்கள் இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கலாம். நீங்கள் மனுஷங்களை நம்பவே நம்பாதீங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய்ய, அப்பொழுது தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்வாய். கர்த்தரை நம்புவோம், அவருடைய பிள்ளைகளை நம்புவோம், நாம் என்ன செய்வோம்? ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர் நம்பின அவர்களை என்ன செய்வாராம்? ஒரு நாளும் அவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். நம்பின அவர்களை நீர் விடுவித்தி. நீங்கள் நம்பினீங்கன்னா, கர்த்தரை நம்பினீங்கன்னா நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க. ஆகவே நீங்கள் இந்த வேளையில் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டே சப்பா, என் பிதாக்கள், என் ஆதி தகப்பன்
உங்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்கப்பா. நம்பினவங்களை நீங்கள் விடுவித்தீங்க. இன்றைக்கு நீங்கள் எந்தெந்த காரியத்தில் ஒரு விடுதலை இல்லாதபடி இன்னைக்கு இருக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லி, அப்பா அதாதி தகப்பன்களை போல நானும் இந்தந்த காரியத்தில் உண்மைதான் ஏசப்பா நான் நம்பி இருக்கிறேன், இதில் இருந்து என்ன செய்யுங்க, என்ன விடுவீங்க என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா கர்த்தரை விடுவிப்பார். தாவீது ராஜா கூட அநேக காரியத்தில் நேரத்தில் மனுஷர்களால் பிரச்சனைகளில் பாடுகள் போராட்டத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தரை நம்பினார். நான் நம்பின அவரை கர்த்தர் விடுவித்தாரா? விடுவித்து இஸ்ரவேல் தேசத்திற்கே ராஜாவாய் ஏற்படுத்தினார். அதனால தான் அவர் சொல்லி வச்சிருக்காரு பாருங்க, 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 18 20 வரை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருக்களுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்தில் கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தரை தாவீது ராஜா நம்பினதுனால இந்த காரியத்தை எல்லாம் அவருக்கு செய்தார். இன்றைக்கு நீங்கள் நம்புவீங்கன்னா உங்களை விட பலத்த சத்துருக்களாக இருக்கிற உங்கள் எதிரியின் கைக்கு உங்களை விடுவித்து மீட்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறபடினால், உங்கள் மேல் அவர் அன்பாக இருக்கிறபடினால், உங்களை நேசிக்கிறபடினால் அவர் கட்டாயம் உங்களை விசாலமான இடத்துல சீக்கிரமே கொண்டு வந்து அவர் உங்களை தப்புவிப்பார். அது உறுதி. அவர் நம்பினவங்க என்றைக்குமே நடுத்தருவில் நிர்கதியாய் நின்றதா சரித்திரம் கிடையாது. கர்த்தரை நம்பினவர்கள் கட்டாயம் செலுத்திருப்பார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. இப்போ ஒருவேளை உங்க சூழ்நிலை மாறுதலாக இருக்கலாம், கர்த்தர் கட்டாயம் நேர்த்தியான நேரத்தில் நேர்த்தியான காரியத்தை செய்து உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். வெட்கப்படும் சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாய் மாறும். அவர்களை நம்பினவர்கள் என்றைக்குமே வீணாய் போனதா எந்த வேதத்தில் நீங்க எங்கேயுமே நீங்க தேடி வாசிச்சு எடுக்க முடியவே முடியாது. அவரை நம்பினவங்க செலுத்திருப்பார்கள் என்று தான் பார்க்கிறோம். ஆகவே உங்க நம்பிக்கையில நீங்க அசைவில்லாமல் உறுதியாய் அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. கர்த்தர் இந்த நாளில் அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா, எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை விடுவித்தீர். இந்த வேளையில் உம்மை நம்பி இருக்கிற எல்லா காரியத்திலும் உம்மை நம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் ஒரு மீட்பையும் இயேசுவே உம்முடைய நாமத்திலே கட்டளையிடுங்கப்பா. இயேசுப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே இந்த உலகத்தில் அப்பா நீர் மனிதனாய் அவதரித்தீரப்பா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் மேல் அன்பு வைத்ததினால், எங்கள் மேல் பிரியம் வைத்ததினால் நீர் மனிதனாய் பிறந்து எங்களுக்கு எல்லாவற்றிலும் மீட்பையும் விடுதலையும் அளித்திருக்கிறீர். உம்மை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் சீக்கிரமே ஒரு விடுதலை மீட்பை நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவீங்கப்பா. பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும். அடிமைத்தனத்திற்கிற ஜனங்களுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும்ப்பா. கடன் பிரச்சனை மாறட்டும், நோயின் தீவிரங்கள் மாறட்டும். இயேசுவே, நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.